கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க அம்மாவோட அருமையே புரியுது. கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் குக் பண்ணுறப்போ எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். நான் ஒரு பிரியாணி பண்ணுறதுனா கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய்னு எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இருக்கணும். அப்போ தான் சமைப்பேன்னு சொல்லிடுவேன். எங்கள் அம்மா சரி ஓகே எனக்கு ஒரு பட்டை, கிராம்பு இல்லை கரம் மசாலா போட்டுக்கிறியான்னு கேட்டால் கூட நோ 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 எனக்கு எல்லா ஐட்டம்ஸ் வேணும். ஏமா வாங்கி வைக்கல, இது இல்லையா அது இல்லையா இது கூட வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்வி எங்கள் அம்மாவை கேட்டுருவேன். ஆனால் இப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் புளியே இல்லாமல் சாம்பார் வச்சுருக்கேன், மல்லித்தலையே போடாமல் ரசம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். காசு கொடுத்து வாங்க முடியாதுன்னு இல்லை, பட் டக்குன்னு கடைக்கு போக முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும், இல்லை நான் வாங்காமல் வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் சரி இருக்கிறத வச்சு சமைச்சிடலான்னு சொல்லி சமைச்சிருவேன். ஸோ இருக்கிறத வச்சு எப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப நல்லாவே கற்றுக்கிட்டேன். இப்போ தான் யோசிக்கிறேன், ஸோ நம்ம அம்மாவும் நம்ம இப்படி தானே இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போ தான் தோணுது. அப்போ புரியல, இப்போ புரியுது. இப்போ கூட வெக்கேஷன் போகிறப்ப எங்கள் அம்மா கேட்பாங்க, என்ன சமைக்கிறேன்னு சொல்லு, நான் ஏதாவது ஐட்டம் இல்லைன்னா நான் போய் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு. நான் சொல்லுவேன், கடைக்கெல்லாம் போகாதம்மா, இருக்கிறது போதும், இருக்கிறத வச்சு நான் சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி. ஸோ லைஃப் பார்த்திங்களா எப்படியெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு. இல்லை எப்படியெல்லாம் மாற்றிருச்சுன்னு பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.